அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் டியரில் பிக் டயர் மாடல் வெர்ஷன் 1 மாடல் பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரியில் 16 சைஸ் டயரோட லான்ச் ஆகிருக்கும். அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கு. அந்த டிராக்டரோட கேஜிஎல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஜான் டியர் வந்து இப்போ இதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சிலோட லைஃப் வந்து நல்லா வந்துச்சு. ஹார்வெஸ்ட்டுக்கு, கேஜிஎல் யூசேஜுக்கு, அதே மாதிரி சேத்துல யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சீல் கம்ப்ளைண்ட் வரதில்ல. அந்த ஒரு ரீசன்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ் ஆச்சு. மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டியரில் கொடுத்த இபி ஆக்சிலு ஃபுல்லாக ஆயில் டைப் ஆக்சில் கொடுத்து சீலோட லைஃப் வந்து நல்லா வந்துச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா ஜான் டியர் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு. இந்த மாதிரி கேஜியில் வச்சு அமுத்துறப்ப பார்த்தீங்கன்னா வாழை வந்து முழுசாக வெட்டாயிருங்க. வெட்டாகி மண்ணுக்குள்ளே போயிடும். செவ்வாழை பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு வந்த வாழை. அந்த வாழை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சேத்தோட மூலமாக பார்த்தீங்கன்னா கேஜிஎல் மூலமாக அழிச்சிட்டு இருக்கிறாங்க வாழை ஃபீல்டை. லோ தேர்ட் கியர்லாம் 1300 RPMல ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு டீசல் செலவுன்னு பார்த்தோம்னா மணிக்கு வந்து 4லேருந்து 4.5 லிட்டர் வந்து டீசல் வந்து செலவாகுங்க. கேஜிஎல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சேடை எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான கேஜிஎல் வந்து போட்டுக்கிறாங்க. வாழை ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கில் ஒர்க்கெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்து பட்டா சப்போர்ட் பட்டாவெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. மெயினாக இந்த மாதிரி கேஜிஎல் யூஸ் பண்ணுறேன்னா இபி ஆக்சில் வேணும். ஃபுல்லாக ஆயில் டைப் ஆக்சிலாக இருந்தால் லைஃப் வந்து நல்லா வருங்க. ஜான் டியரில் பார்த்தீங்கன்னா அந்த 5204 பிளாக் இன்ஜின்லேருந்தே ஃபேமஸ் ஆச்சு கேஜிஎல் யூஸ் பண்ணுறக்கு. இந்த மாதிரி வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கீழே முட்டி எந்த அளவுக்கு கீழே இருக்கோ அந்த அளவுக்கு ஆழத்தில் பார்த்தீங்கன்னா கீழே போய் முழுசாக வெட்டி விட்ருங்க. ஒன் சைடு பிரேக் எங்கேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து வெட்டுறாங்க அழிக்கிற ப்ராசஸ்ஸு. தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாவில், உரம்புக்கால் அந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தேடு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி மெத்தேடு யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதம் வந்து காடு வந்து நல்லா ஃப்ரீயாக கிடக்கணுங்க. அதுக்கப்புறம் பண்ணுற ஈல்டு வந்து நல்லா வரும். கீழே மண்ணுக்கு அடியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அமுக்கி விட்டுரும். இப்போ ஒரே லைனை பார்த்தீங்கன்னா 3 டைம் 4 டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்ச் பண்ணி விட்டு கேஜிவிலே வெட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏகமாக ஒரு சால் மாதிரி ஓட்டி விட்டுருவாங்க. அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நப்பி நிறுத்திடுவாங்க. அது அப்படியே கீழே சருகு அந்த முட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே போய் மக்கிடுங்க. ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வாழை பொறுத்து 6லேருந்து 10 மணி நேரம் ஆகுங்க. இந்த மாதிரி செவ்வாழையெல்லாம் நார் பிடிப்பு அதிகம். ஸோ செவ்வாழை ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 மணி நேரம் ஆகுங்க. ஏக்கருக்கு வந்து எவ்வளோக்கு ஓட்டி கொடுக்குறாங்கன்னா, மணிக்கணக்கு ஓட்டினோம்னா இப்போ 1200 1300 அந்த ரேஞ்சு வாங்குறாங்க. இதே ஏக்கர் கணக்கு ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 ரூபா வாங்குறாங்க. இந்த மாதிரி ஃபார்வேர்டு ரிவர்ஸ்னு அழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வாழை வந்து வெட்டாயிரும். துண்டு துண்டாக பீஸாக வெட்டாகி பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே வந்து போயிருங்க. இப்படியே ஒரு மாதம் வந்து காடை ஃப்ரீயாக விட்றப்ப பார்த்தீங்கன்னா சுத்தமாக மக்கிரும். ரொட்டாவேட்டரில் அழிக்கலாம்ல. இந்த மாதிரி மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரொட்டாவேட்டரில் அழிக்கலாங்க. ரொட்டாவேட்டரில் என்ன தான் நீங்கள் ரொட்டாவேட்டர்லேயே அழித்தாலும் அந்த வாழை வந்து முழுசாக மக்கறக்கான பீரியடுன்னு பார்த்தா ஒரே டைம் பீரியட் தான். ஸோ அதனால தான் இந்த மெத்தேடை வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இதுக்கு வந்து க்ரீப்பர் ஆப்ஷனு அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் தேவையில்லை. ஒரு 50 HP டிராக்டர் இருந்தாவே போதுங்க. அருமையாக வந்து இந்த மாதிரி வாழையை வந்து அழிக்க முடியும். தண்ணி இல்லாத ஏரியாவுக்கு வந்து செட் ஆகாதுங்க. நல்லா தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து இந்த மெத்தேடு வந்து செட் ஆகும். முதல் பார்த்தீங்கன்னா வாழையில் ஒரு சைடாக வெட்டி விட்றாங்க. வெட்டி விட்டே போயிடுவாங்க. ஒரு லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெட்டி விட்டு அதுக்கடுத்து பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வாழையவே பிடிச்சி வெட்டி விட்டு வராங்க. வாழையை பாருங்கள், முட்டி இருக்குது, அது கீழே வரைக்கும் எடுத்துட்டுறது. இதுதான் முட்டி, வாழை முட்டி. அது கீழே வரைக்கும் நல்லா ஆழமாக எடுத்துடும். இப்போ 2 லைன் இருந்துச்சுங்க ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ, வீடியோ எடுக்கிறப்போ. அந்த முதல் லைன் இருந்த தாரையே தெரியல பாருங்கள், முழுசாக வெட்டாயிருச்சு. அதோட மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இது வந்து ஃபீல்டு வந்து ஓட்டிக்கிற ஃபீல்டு. இந்த மாதிரி வாழை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக டிராக்டரில் வந்து இபி ரிடக்ஷன் வந்து வேணும். சன் கீர், பிளான்ட் கீர் ரிடக்ஷன் வேணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அடி வாங்காது, கீர் பேக்ஸ் அடி வாங்காது. ஏன்னா இது பிரேக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா முழு இரும்பு வீலை மாட்டி நம்ம மண்ணில் ஆப்ரேட் பண்ணுறது, ஒன் சைடு பிரேக் எங்கேஜ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சில் வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து வரும். இபி ரிடக்ஷன், எபிசைக்கிளிக் ரிடக்ஷன் இருக்கிற ஆக்சில், பிளான்ட் ரிடக்ஷன் ஆகிருக்கிற பின்னாடி ரிடக்ஷன் இருக்கிற ஆக்சில் எந்த டிராக்டராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்க்கு வந்து செட் ஆகுங்க. இந்த மாதிரி சேத்தளவில் யூஸ் பண்ணுற டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலும் க்ரீஸும் கலந்து டிஸ்கில் வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பெயிண்ட் வந்து போகாதுங்க. கேஜிஎல் மாட்டிக்கிற டிஸ்கில் வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பெயிண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நாளைக்கு வண்டியை வாஷ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்துடும். வாழை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்டில் நெட்டாக இருந்துச்சு. நெட்டாக ஓட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி குறுக்குளம் வந்து ஓரளவு ஓட்டி விட்டுருவாங்க. குறுக்களவு இப்படி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா சுத்தமாக மண்ணு கீழே அந்த வாழை இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போயிருங்க. துண்டு துண்டாக வெட்டாகி பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிடும் மண்ணு கீழே.
அப்புறம் இந்த மாதிரி கேஜியில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டுலேருந்து ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகிறேன்னா இன்னொரு டிராக்டர் வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு வேணுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கீச்சில் வந்து மாட்டிப்பாங்க, மாட்டி டோ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு இன்னொரு டிராக்டர் வேணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கேஜியில் கழட்டிட்டு டயரை மாற்றிட்டு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இல்லை இன்னொரு டிராக்டர் இருந்துச்சுன்னா இன்னொரு டிராக்டர் மூலமாக டோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெய்லர் வந்து ஹைட்டு கம்மியாக போடுறாங்க, அந்த மாதிரி ட்ரெய்லர் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த 3 ஆப்ஷன் தான் இந்த டிராக்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வழி. 4 வீல் டிரைவ் வந்து எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சில ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கும், இல்லை மண் வலிச்சு மண் கொட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு வர முடியுங்க. அதுக்காகத்தான் 4 வீல் டிரைவில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா சேத்தளவும் யூஸ் பண்ணுவாங்க, வயல் சேத்துக்கு. அதுக்காகவும் அதுக்காக தான் மேஜராக பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து 16 சைஸுங்க, 14 சைஸில் 16 சைஸ் கேஜியில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.